மே 2026 யூஎஸ் கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சுன்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. அதாவது EB2 இமிகிரண்ட் விசாஸ் ஃபார் இந்தியா ஆர் அன்அவைலபிள் ஃபார் த ரிமைண்டர் ஆஃப் த ஃபிஸ்கல் இயர். நாட் ஒன் மோர் க்ரீன் கார்டு அன்டில் த நெக்ஸ்ட் ஃபிஸ்கல் இயர் பிகின்ஸ். அந்த ப்ரையாரிட்டி டேட் என்ன தெரியுமா? இப்போது September 1, 2013. யோசிச்சு பாருங்கள், 13 வருஷம். நீங்கள் 2013 ஃபைல் பண்ணியிருந்தீங்கன்னா 10 வருஷம் கழிச்சு யூ மே ஃபைனலி பி கெட்டிங் க்ளோஸ். நீங்கள் 2018 ஃபைல் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுங்க, இன்னும் பல வருஷம் உங்களுக்கு வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். சரி, இந்த வருஷம் ஃபைல் பண்ணீங்க. நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னு வச்சுக்கலாமே, H1Bயில் இருக்கீங்க, டெக்ஸாஸில் வேலை பார்க்குறீங்க, H4ல் ஒய்ஃப் இருக்காங்க, ஒரு டாட்டரோ ஒரு சன்னோ இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். உங்கள் சன் வளர்ந்து போவார், கிராஜுவேட் பண்ணுவார், அவர் கல்யாணம் நடக்கும், அவங்களுக்கு குழந்தை பிறக்கும், நீங்கள் தாத்தா ஆகிடுவீங்க. அப்போ உங்களுக்கு வயசு 70. அவங்க சில்ட்ரன் வில் க்ரோ அப், தே வில் ஸ்டார்ட் ஃபேமிலிஸ் ஆஃப் தர் ஓன். நீங்கள் தாத்தாவாகிடுவீங்க, கொள்ளு தாத்தா ஆகிடுவீங்க, அண்ட் யூ குட் ஸ்டில் பி வெயிட்டிங். 2020 கேட்டோ இன்ஸ்டியூட்னு ஒரு இண்டிபெண்டன்ட் அமெரிக்கன் பப்ளிக் பாலிசி ரிசர்ச் ஆர்கனைசேஷன் அவங்க ஒரு ஸ்டடி பப்ளிஷ் பண்ணாங்க. அப்போ இருக்கிற ப்ராசஸிங் ரேட்ஸை வச்சு அவங்க என்ன கெஸ் பண்ணாங்கன்னா, EB2 பேக்லாக் கிளியர் பண்ண 195 இயர்ஸ், 195 வருஷம். நான் உடனே உங்கள் இண்டிவிஜுவல் க்ரீன் கார்டு வந்து 195 வருஷம் ஆகும்னு சொல்ல, அது ஒரு அபத்தமாக இருக்குது. யாருக்குமே தெரியாது எப்போ எவ்வளோ டைம் ஆகும்னு. பட் எவ்வளோ ஓவர்வெல்ம்டாக இருக்குது பாருங்கள் அந்த சிஸ்டம். இந்த விஷயத்தை பற்றி தான் நிறைய பேர் பேச மாட்டேங்கிறாங்க. 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம் அமெரிக்காவில் இருந்துட்டு உங்கள் H1Bயை தொலைச்சிட்டிங்கன்னா த கிளாக் வில் ஸ்டார்ட் டிக்கிங் அகெயின். அதுக்கப்புறம் உங்களுக்கு 60 நாள் தான் இன்னொரு எம்ப்ளாயர் உங்களை ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு, இல்லைனா இன்னொரு வேலிட் இமிக்ரேஷன் ஸ்டேட்டஸ் பண்ணுறது, இல்லைனா யூ டு லீவ் த யுனைடெட் ஸ்டேட்ஸ். இப்போ இன்றைக்கி ஒரு கொஷின் கேட்கணும், நம்ம போகிற ரூட்லேயே தான் போகிறோமா, இல்லை படையப்பா மாதிரி வேறு வழியை தேட போகிறோமா? படையப்பா ஸ்டோரி எல்லாருக்குமே தெரியும். மாளிகை மாதிரி வீடு, அப்பா சம்பாதிச்ச சொத்து, சிவாஜி பரம்பரை. ஆனால் ஸ்டோரியில் ஃபஸ்ட்டு டேர்னிங் பாயிண்ட் எங்கே வரும்? ஆபத்து உள்ளேருந்தே வரும், வீட்டுக்குள்ளேருந்தே. யார்? சித்தப்பா, ஹிஸ் ஓன் ஃபேமிலி, மணிவண்ணன். நேரம் பார்த்து கவுத்துருவார், சட்டத்தை பேசி வீட்டை பிரிச்சுடுவார். உங்கள் சித்தப்பா யார் தெரியுமா? உங்கள் H1B ஸ்பான்சர். நான் உடனே எல்லாருமே மோசவங்கன்னு ஒட்டு மொத்தமாக சொல்ல வரும்ல. 90% நல்லவங்க, 10% தீய சக்தி. அவங்க விசா கொடுக்குறாங்க, ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க, ட்ரீம் கொடுக்குறாங்க. வி ஆர் கிரேட்ஃபுல், ஜெனுவின்லி கிரேட்ஃபுல். ஆனால் அண்டர் த ஹுட் our salary, our career moves, our ability to stay in the country, everything requires their permission. ஒரு ரீஸ்ட்ரக்சர், ஒரு பேட் குவார்ட்டர், ஒரு 60-day லெட்டர், படையப்பாக்கு வீடு போச்சு. நம்ம ஸ்டோரியில் we lose a life we spent years building. படையப்பாக்கு ஒரு சாய்ஸ் இருந்தது, நீலாம்பரி. ரிச், பவர்ஃபுல், மேக்னெட்டிக், பியூட்டிஃபுல், திமிரு. the kind of woman who makes an entire village stop and stare. America is நீலாம்பரி. the salary, the zip code, the prestige. ஊருக்கு போனால் நம்மளை எல்லோரும் பார்த்து, யூஎஸில் வேலை பண்ணுறியாடா? 2 ஜெனரேஷனாக நம்ம நீலாம்பரியை தான் சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஆனால் படையப்பா அட் த பீக் அவர் வேற ஒரு கால்குலேஷன் பண்ணுறாரு. படையப்பா வந்து வசுந்தரா, நீலாம்பரியோட வீட்டு மெய்டை லவ் பண்ணுறாரு. நாட் பிகாஸ் he could not have நீலாம்பரி. நீலாம்பரி அவங்கள ரொம்ப லவ் பண்ணாங்க. பட் he saw something others did not. Substance over spectacle. கனடா இஸ் வசுந்தரா. நான் கனடாவை துளி கூட குறைச்சி சொல்லலை. அடக்கி வாசிக்கிற வசுந்தரா பெஸ்ட்டுன்னு ரஜினி சூஸ் பண்ணுறாரு. அடக்கி வாசிக்கிற வசுந்தரா, அதான் கனடாவை அட்லீஸ்ட் கன்சிடர் பண்ணுங்க. தட்ஸ் வாட் திஸ் வீடியோ இஸ் அபவுட். போன தடவை H4 வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். அதில் வந்து கனடாவை பற்றி நம்ம பேசுகிறோன்னு சொல்லியிருந்தோம். இப்போ அதுதான் இந்த வீடியோ. பட் அதுக்கு முன்னாடியே லாஸ்ட்டாக வந்து ஒரு காமெண்ட் வந்து நம்மளுடைய மைண்ட் வாய்ஸ் ரிவ்யூவர் எழுதுகிறாரு, வெங்கடேஸ்வர சத்யமூர்த்தி அப்படின்னு எழுதுகிறாரு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் சென்டிங் திஸ். அவர் என்ன சொல்கிறாருன்னா, சார், கனடா டஸ் நாட் ஹவ் வெல் பேயிங் ஜாப்ஸ் அட் த USG. இட் மே ஆஃபர் அன் ஈஸி பாத் டு PR, பட் த காஸ்ட் ஆஃப் லிவிங் டு இன்கம் இஸ் lopsided. Combined with over-inflated rents and housing, it's quite the struggle with very high taxes அப்படின்னு எழுதுகிறாரு. அதாவது வந்து டேக்ஸும் அதிகமாக இருக்குது, ரெண்ட்டும் அதிகமாக இருக்குது, இன்கமும் ஜாஸ்தி கிடையாது. ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லை சார், கஷ்டங்களும் இருக்குது கனடா அப்படிங்கிற மாதிரி எழுதுகிறாரு. ஸோ இதையும் நம்ம கன்சிடர் பண்ணி தான் நம்ம ரெஸ்ட் ஆஃப் த வீடியோ பார்க்க போகிறோம். சரி சார், கனடா போகிறதுக்கு 2 வழி இருக்குது. ஓகே, அது என்னென்னங்கிறத பார்த்துருவோம். ஓகே, ஒன்று வந்து ட்ரெடிஷ்னல் டோர். ஓகே, டோர் 1. இன்னொன்று வந்து த PR எக்ஸ்பிரஸ் என்ட்ரி டோர். ட்ரெடிஷ்னல் வந்து எல்லாருக்குமே தெரியும். நம்ம அங்கே போவோம், வேலை வாங்கிக்கிட்டு உள்ளே போவோம், எம்ப்ளாயர் ஸ்பான்சர் பண்ணுவாங்க, ஒர்க் பர்மிட் கிடைக்கும், கஷ்டப்பட்டு உழைப்போம், கொஞ்ச நாள் அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணி அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணி அதுக்கப்புறம் PR ஃபைல் பண்ணி PR வாங்குவோம், சந்தோஷமாக இருப்போம். இதுதான் வந்து ட்ரெடிஷ்னல் டோர். சரியா? எக்ஸ்பிரஸ் என்ட்ரி டோர் அப்படிங்கிறது என்னன்னாக்கா, நீங்கள் நேராக உள்ளே நுழையும் போதே PRோட உள்ளே போகிறது.
ஓகே, இது எப்படி போகலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அவங்களுக்கு வந்து ஒரு 2 சிஸ்டம் இருக்குது. ஃபஸ்ட்டு சிஸ்டம் என்னென்னா இந்த சிஆர்எஸ்னு ஒன்று இருக்குது. ஓகே, இது வந்து காம்ப்ரிஹென்சிவ் ரிவ்யூ சிஸ்டம்னு இருக்குது. இது வந்து எப்படின்னா பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க உங்களுக்கு. எதுக்கெல்லாம் பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னா, இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தா, நல்லா இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தா பாயிண்ட்ஸ் உண்டு. இதுக்கு நீங்கள் இங்கிலீஷ் டெஸ்ட் எழுதணும். நம்ம எப்படி டோஃபல்னு நம்ம எழுதுவோமோ இந்தியாவில், அதே மாதிரி இங்கே நீங்கள் இங்கிலீஷ் டெஸ்ட் எழுதணும். இங்கிலீஷ் டெஸ்ட் எழுதி பாஸ் பண்ணிட்டீங்கன்னா, நல்ல மார்க் வாங்கினீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பாயிண்ட்ஸ் உண்டு. ஃப்ரெஞ்சு, அவங்க நல்லாவே அவங்களுக்கு 2 லாங்குவேஜஸ் இருக்குது, இருமொழி கொள்கை, இங்கிலீஷ் அண்ட் ஃப்ரெஞ்சு. ஸோ அப்போ ஃப்ரெஞ்சை வந்து நீங்கள், இது ஆப்ஷனல், பட் நீங்கள் அதை டெஸ்ட் எழுதி பாஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டபுள் போனஸ் உண்டு. ஓகே, நான் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் உண்டு. முக்கியமான இன்னொரு வந்து ஏஜ் சார். ஏஜ் வந்து நீங்கள் வந்து லெஸ் தேன் 30 இருந்தீங்கன்னா இதுக்கு பாயிண்ட்ஸ் இருக்குது. 45க்கு மேலே 0 பாயிண்ட்ஸ் ஆகிடுது. ஏஜ் அதாவது என்னன்னாக்கா, தே வாண்ட் பீப்புள் யங் அண்ட் டைனமிக் பீப்புள். அதனால் லெஸ் தேன் 30 to 45 அந்த ஸ்லைடிங் ஸ்கேலில் இருந்தீங்கன்னா ஏஜை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதில்ல, பட் 45க்கு மேலே பாயிண்ட்ஸ் கொடுக்குறதில்ல. ஸோ ஏஜ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங். அடுத்தது வந்து எஜுகேஷன். இந்த எஜுகேஷன் எப்படின்னா, நான் ஊரில் படித்ததுக்கும் கெனடியன் ஈக்குவலண்ட்டுக்கும் இருக்கான்னு பார்ப்பாங்க. ஓகே, அதை வந்து மேட்ச் பண்ணி பார்ப்பாங்க. நீங்கள் படித்த கோர்ஸும் இங்கே படித்த கோர்ஸும் கனடாவில் செல்லுபடியுமான்னு பார்த்து அது எவ்வளோ தூரம் மேட்ச் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பாயிண்ட்ஸ் அசைன் பண்ணுவாங்க எஜுகேஷனுக்கு. அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸு, உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ, அதுவும் ஃபாரின் எக்ஸ்பீரியன்ஸு, மல்டிநேஷ்னல் கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குனாக்கா உங்களுக்கு அதோடைய மவுஸு கூட்டிக்கிட்டே போகும். இதெல்லாம் சேர்ந்து இந்த சிஆர்எஸில் உங்களுக்கு வந்து ஒரு பாயிண்ட்ஸ் அசைன் பண்ணுவாங்க. ஓகே, இது ஒரு பாயிண்ட்டு. இதுக்கப்புறமா இன்னொன்று இருக்குது, சம்திங் கால்ட் பிஎன்பி, ப்ராவின்ஷியல் நாமினி ப்ரோக்ராம்னு பேர் இதுக்கு. இது எப்படின்னா, நம்ம ஊரில் எப்படி ஸ்டேட்ஸ் எல்லாம் ப்ராவின்சஸ் மாதிரி ஸ்டேட்ஸ் இருக்குது, அதே மாதிரி கனடாவில் தே ஆர் கால்ட் ப்ராவின்சஸ். ஓகே, அண்ட் ஏன்னா அது பிரிட்டிஷ் சிஸ்டம் இல்லையா, அதனால் அதை கால்ட் ப்ராவின்சஸ். ஸோ அந்த ப்ராவின்சஸில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி நிறைய இது இருக்குது. நீங்கள் ஆன்டாரியாலேருந்து வந்திருக்கலாம், இல்லைனா சஸ்கச்சுவான்லேருந்து வந்திருக்கலாம், இல்லைனா வந்து டொராண்டோலேருந்து வந்திருக்கலாம், இல்லைனா பிரிட்டிஷ் கொலம்பியாலேருந்து வந்திருக்கலாம். இந்த மாதிரி நிறைய ப்ராவின்சஸ் இருக்குது. இப்போது இந்த ப்ராவின்சஸுக்கு நிறைய ரிக்குவயர்மெண்ட் இருக்கலாம் அந்த ஜாப்ஸு. அந்த ப்ராவின்சஸுக்கு ஏற்ற ரிக்குவயர்மெண்ட்டுக்கும் உங்களுக்கும் மேட்ச் ஆச்சுன்னு வச்சுங்களேன், அது வந்து இனார்மஸ் பாயிண்ட்ஸ். இது வந்து போனஸ் பாயிண்ட்ஸ். உங்களுக்கு அந்த சிஆர்எஸ் பாயிண்ட்ஸ் ப்ளஸ் பிஎன்பி பாயிண்ட்ஸ் வந்து அதிகமாக இருந்ததுன்னா உங்களுக்கு பிஆர் ஈஸியாக கிடச்சிரும். சிம்பிளாக சொல்லணுன்னாக்கா, இந்த சிஆர்எஸ் ப்ளஸ் பிஎன்பி இந்த ப்ராசஸ் எல்லாம் முடியறதுக்கு சம்டைம்ஸ் ஃப்ரம் 6 to 18 months ஆகும். நம்ம ஒர்ஸ்ட் கேஸே எடுத்துக்கலாமே, 18 monthsனே எடுத்துக்கலாமே. யோசனை பண்ணி பாருங்கள், நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், 30 to 35 வயசாச்சு, H4ல் உங்கள் ஒய்ஃபோடு இருக்கீங்க. ஸோ ஹவு திஸ் பெனிஃபிட்ஸ் யூனா, நீங்கள் உள்ளே போகும்போதே க்ரீன் கார்டோட பிஆரோட போவீங்க, பெர்மனெண்ட் ரெசிடெண்ட்டாக போவீங்க. அப்போ என்ன ஆகும்னா, உங்கள் ஒய்ஃபுக்கும் இந்த பிஆர் கிடைக்கிது, H4 ஹெல்லேருந்து அவங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கிது. ஸோ நீங்கள் வேலையை தாராளமாக தேடலாம். ஒரு வேலையை வெனஸ்டே அன்றைக்கி வாங்கிக்கிட்டு இன்னொரு அந்த வேலையை குவிட் பண்ணிட்டு ஃப்ரைடே அன்றைக்கி இன்னொரு வேலையை பிடிக்கலாம். நீங்கள் 2 பேருமே பிடிக்கலாம். தட் கிவ்ஸ் யூ இன்னார்மஸ் ஃப்ரீடம். கரெக்டாக? இது ஒன்று. ரெண்டாவது வந்து அங்கிருந்து ஒரு 1095 days இருந்தீங்கன்னாக்கா யூ கேன் கெட் இன் டு லைக் சிட்டிசன்ஷிப், ரைட்? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பாஸ்போர்ட் எல்லா இடத்துக்கும் செல்லுபடியாகும். சம் 150 or 170 கண்ட்ரீஸ்க்கோ நீங்கள் வந்து எல்லா இடத்துக்கும் நீங்கள் ஊர் சுற்றலாம், இன்க்ளூடிங் த யூஎஸ். எந்த கண்ட்ரிக்கு உள்ளே வரதுக்கு 1008 ரிக்குவயர்மெண்ட் போட்டாங்களோ அதே கண்ட்ரி உங்களுக்கு எந்த கேள்வியும் கேட்காம உள்ளே விடுவாங்க. ஸோ ஃப்ரம் கனடாவுக்கு போயிட்டு நீங்கள் திரும்பி யூஎஸ் வரதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன் அதர் வேர்ட்ஸ் சிம்பிளாக சொல்லணும்னா, இந்த ட்ரெடிஷ்னல் டோருங்கிறது வந்து ரஜினி வந்து சிவாஜி வீட்டில் இருந்த மாதிரி, இந்த எக்ஸ்பிரஸ் என்ட்ரி டோர் இருக்கே அது வந்து கிரானைட்டை கண்டுபிடிச்ச மாதிரி. 18 monthsல எவ்வளோ குவிக்காக பெரிய ஆள் ஆகிட்டார் பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் இது. சரி சார், வாட் அபவுட் ஆல் த இன்கம் சேலஞ்சஸ்ஸு, காஸ்ட் ஆஃப் லிவிங் சேலஞ்சஸ்ஸு, நம்ம வியூவர் ஒருத்தர் கேட்டாரே கொஷின்ஸு, அதுக்கு என்ன சார் பதில்? ஓகே, அதையும் பார்த்துருவோம். ஸோ லெட்டஸே நீங்கள் யூஎஸ்ஏல இருக்கீங்க, ரைட்? நீங்கள் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தானே முதல்ல. லெட்டஸே யுவர் சேலரிஸ் $130,000, ரைட்டா? இதில் வந்து நிறைய பிடித்தங்கள்லாம் உண்டு சார். நான் ஒவ்வொன்றா டீட்டெயிலாக போனேன்னா ரொம்ப ரொம்ப டைம் ஆகிடும் வீடியோவில். ஸோ பட் வாட் யூஆர் யூஆர் கோயிங் டு பே லைக் சோஷியல் செக்யூரிட்டிக்கு பே பண்ணுவீங்க, ஃபைக்காக்கு பே பண்ணுவீங்க, ரைட்? இது அதுக்கப்புறம் ஃபெடரல் இன்கம் டேக்ஸ் வந்து இட் வில் பி டேக்கன் அப். ஸ்டேட் டேக்ஸு, இவங்க டெக்ஸஸ்லேயே இருக்கிறதுனால இவங்களுக்கு 0 ஸ்டேட் டேக்ஸு, பட் வேறு ஏதாவது ஸ்டேட்டாக இருந்தால் அந்த டேக்ஸு நீங்கள் எடுத்துக்கணும். ஓகேயா? ஸோ இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த டேக் ஹோம் பேன்னு பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் கழிச்சு எல்லாம் கைக்கு கிடைக்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 85K கிடைக்கும் சார். 85K கிடைக்கும். ஆஃப்டர் டேக்ஸஸ் எல்லாம் பண்ணிங்கன்னா 85K கையில் கிடைக்கும். இது வந்து யூஎஸ்ஏவோட நிலைமை. இதே இது கனடாவோட நிலைமை எடுத்துக்கிட்டிங்கன்னா சேலரி டெஃபினட்டாக கம்மியாக தான் இருக்கும். 130 இருக்கவே இருக்காது. ஹோல் டேக் ஹோம் பே, நான் சிம்பிளிஃபை பண்ணி சொல்கிறேனே, இதே வந்து அவர் 85K வாங்கினாரா, இவர் வந்து எல்லாம் சேர்த்திங்கனாக்கா ஒரு 60K கிடைக்கும்.
என்ன சார் 25K வருஷம், அதாவது நான் வந்து கெனடியன் டாலர்ஸில் சம்பாதிப்பாங்க, அதுக்கப்புறம் அதை நான் ஈக்குவேட் பண்ணி கெனடியன் டாலர்ஸ் இஸ் ஆல்வேஸ் லெஸ் தேன் த US டாலர். ஸோ நான் அதுக்கேற்ற மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி 60K சொல்கிறேன். ஸோ யோசனை பண்ணி பாருங்கள், 85K பெருசு தேன் 60K, ரைட்? இது வந்து எஸ்எஸ்எல்சி பாஸ் பெருசா, 10th 12th ஃபெயில் பெருசாங்கிற மாதிரி கேள்வி இது. பட் 85K இஸ் டெஃபினெட்லி பிகர். ஸோ USA டெஃபினட்டாக சார் இதை வந்து நம்மளால் மாற்ற முடியாது. USA இஸ் அ பெட்டர் பே மாஸ்டர், பெட்டர் வெல்த் கிரியேட்டர் ஃபார் ஷுவர். பட் இதில் ஒரே ஒரு சின்ன விஷயம் இருக்குது. நீங்கள் அமெரிக்காவில் எப்படி இருந்தீங்க? H1 ஒரு சேலரியில் தான் இருந்தீங்க. H4 உங்கள் ஒய்ஃபால் சம்பாதிக்க முடியல. வேறு இதே 60K யோசனை பண்ணி பாருங்கள். ஒரு உதாரணத்துக்கு அவங்க ஒரு உங்களை விட வாங்கலை, ஏன்னா புதுசாக வாங்குறாங்க, ஒரு 40K வாங்கினான்னு வச்சுங்களேன், சும்மாராக உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு பேச்சுக்கு. அவங்களும் சம்பாதிக்க ஆரம்பித்தாங்கன்னா அந்த 100K வந்துடுது இல்லையா? இது ஒரு ஜஸ்ட் ஒரு ஈக்குவேஷன். எல்லாருக்கும் எல்லா சுச்சுவேஷனும் கரெக்டாக வராது சார். பட் திஸ் இஸ் ஒன் வே. நீங்கள் H1 ஸ்ட்ரகிள் பண்ணிவிட்டு H4 உங்கள் ஒய்ஃப் சம்பாதிக்க முடியாமல் பல வருஷமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா திஸ் இஸ் அ கிரேட் ஆப்ஷன் டு கன்சிடர். ப்ளஸ் இன்னொன்று சைல்டு கேர் மட்டுமே $1000 to $2000. நம்ம ஆளுகள்லாம் எவ்வளோ பேர் சைல்டு கேர் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியாது, பட் யூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு $1000 to $2000 பர் மாதம் ஈஸியாக செலவாகும் சைல்டு கேருக்கு. வேறு அங்கே வருஷத்துக்கே $2000 தான் செலவாகும் சைல்டு கேருக்கு. ஸோ இந்த மாதிரி சில பெனிஃபிட்ஸ்லாமும் இருக்குது ஃபார் ஷுவர். ஸோ ஆனால் சார் ரெண்ட்டு ஜாஸ்தி சார், நான் வந்து எனக்கு செலவு ஜாஸ்தி சார் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இதை நான் எவ்வளோ பண்ணாலும் முட்டு கொடுக்க முடியாது. ஓகே, த லிவிங் எக்ஸ்பென்சஸ் ஆர் ஸ்லைட்லி மோர் எக்ஸ்பென்சிவ் இன் கனடா ஃபார் ஷுவர், தெர் இஸ் நோ கொஸ்டின். படைப்பா ஸ்டோரிக்கே ஒரு லாஸ்ட் டைம் திரும்பி வருவோமே. சித்தப்பா படையப்பாவை எவிக் பண்ணும்போது படையப்பா கொலாப்ஸ் ஆகலை, கெஞ்சலை, கதறலை. ஹி மூவ்ட், ஹி அட்ஜஸ்டட். தன் கையில் என்ன இருக்குது, அவன் அம்மா இருக்காங்க, வசுந்தரா இருக்காங்க, அதுக்கப்புறமா அவர் புலம்பலை. அந்த பேக்யார்ட்லேயே அவர் ஒரு கிரானைட்டை கண்டுபிடிச்சார். யாரும் பண்ணாத மாதிரி, யாரும் எதிரே பார்க்காத மாதிரி சக்ஸஸையும் அடைஞ்சார். த வெல்த் வாஸ் ஆல்வேஸ் தேர், ஹி ஜஸ்ட் ஹேட் டு பி இன் த ரைட் பிளேஸ் டு ஃபைண்ட் இட். நீங்கள் ஒரு H1Bயில் உட்காந்துருந்தீங்கன்னா, என்னடா அது எவ்வளோ லாட்ரிடா பண்ணுறது, எத்தனை நேரம்டா H4க்கு வெயிட் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, த லாட்ரி நம்பர் இஸ் நாட் அ வேர்டிக்ட் ஆன் யுவர் ஒர்த். நீலாம்பரி இஸ் பியூட்டிஃபுல், ஷீல் ஆல்வேஸ் பி பியூட்டிஃபுல். த பீப்புள் ஹூ கெட் ஹர், தே ஆர் நாட் ராங். இதில் ரைட் ராங் எதுவுமே கிடையாது. பட் ரஜினி லுக்ட் அட் வாட் எவ்ரி ஒன் வாஸ் சேசிங் அண்ட் மேட் அ டிஃப்ரெண்ட் கேல்குலேஷன். தான் எதில் ஹாப்பியாக இருப்போம் அப்படின்னு நினச்சி வசுந்தராவை சூஸ் பண்ணார். நீங்கள் என்ன சூஸ் பண்ண போகிறீங்க? நீலாம்பரியா, வசுந்தராவா?